போன சாப்டர் 2ல நம்ம ஹீரோ வந்து, "நீங்க என்கிட்ட கொஞ்சம் பேசணும்னு நெனைக்கிறேன்" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பான். அத கேட்ட டான் ஹரினும், "நீங்க அதுக்கு ஒத்துக்கிறீங்களா?" அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதோட அந்த சாப்டர் முடிஞ்சிருக்கும். இந்த சாப்டரோட ஸ்டார்ட்டிங்ல பிரேக்கிங் கிளானோட மெயின் ஹால காமிக்கிறாங்க. அங்க வந்து நம்ம ஹீரோவும், ஜூஜே கன்னும், அதுக்கப்புறம் டான் ஹாரினும் உட்காந்துட்டுருக்காங்க. அப்போ ஜூஜே கன்னும் என்ன நெனைக்கிறான்னா, "இங்க வந்து 10 நிமிஷம் ஆச்சு. ஒண்ணுமே பேசாம அமைதியா உட்காந்துட்டுருக்கான். என்னதான் பண்றான் அவன்? டேய் ஏதாச்சும் பேசான்டா" அப்படின்னு சொல்லிட்டு அவரும் மனசுல புலம்பிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும் இப்ப பேச ஆரம்பிக்கிறான். இப்ப இவன் என்ன சொல்றான்னா, "திரும்பவும் நம்மள நாமே அறிமுகப்படுத்திக்க வேணாம். ஏன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் உங்களோட உண்மையான ஐடென்டிட்டிஸ் என்னன்றத நானே என்னோட கண்ணால பார்த்தேனே" அப்படின்னு சொல்றான். அத கேட்ட டான் ஹாரினும், "எங்களோட ஐடென்டிட்டிஸ நாங்க இவ்ளோ லேட்டா வெளிப்படுத்தினதுக்கு எங்கள நீங்க மன்னிச்சிடுங்க" அப்படின்னு சொல்றாங்க. இத கேட்ட நம்ம ஹீரோவும், "அட அதெல்லாம் பரவால்ல. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல விடுங்க. ஏன்னா உண்மைய சொல்லப்போனா உங்களோட உண்மையான ஐடென்டிட்டி என்னன்ற விஷயம் வந்து எனக்கு முன்னாடியே தெரியும்" அப்படின்னு நம்ம ஹீரோ சொன்ன உடனே அவங்க 2 பேருக்கும் பயங்கரமான ஷாக்கு. அத பார்த்த நம்ம ஹீரோவும், "சரி நீங்க எதுக்கு இப்போ ரொம்ப ஷாக் ஆன மாரி மூஞ்சி வச்சுட்டு இருக்கீங்க? இதெல்லாம் உங்களுக்கு முன்னாடியே தெரியும் தானே நான் நெனச்சேன்" அப்படின்னு சொல்றான். அதுக்கு டான் ஹரினும், "சரி அத எப்படி நீங்க கண்டுபிடிச்சீங்க?" அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும், "அது வந்து நீங்க எக்ஸாம் எழுத வந்தீங்கல்ல, அன்னைக்கே நீங்க யாருன்றத கண்டுபிடிச்சுட்டேன். அது எப்படி கண்டுபிடிச்சேன்னா, என்னோட கண்ணு வந்து பொறந்ததுலேருந்தே ரொம்ப ஷார்ப்பான கண்ணு. அத பத்தி நான் பெருமையா சொல்லிக்கலாம்" அப்படின்ற மாரி நம்ம ஹீரோ உருட்டிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் அத கேட்ட டான் ஹரினும், "இல்ல சாதாரணமான இன்னர் கீ வச்சுட்டு இருக்கவங்களலாம் எங்களோட மாறு வேஷத்த உணரக்கூட முடியாது. அது மட்டும் இல்லாம இவன் அந்த மவுண்டன் ஹைடவுட் லீடர் டோ நாம் காங் அவங்க கூடயும் இந்த மாஸ்டர் சுங்சு அதாவது இந்த எல்டர் அவங்க கூடயும் ஃபைட் பண்ணியிருக்கான். அவங்க 2 பேருமே ரொம்ப ஸ்ட்ராங்கானவங்க. அவங்க கூட இவன் ஃபைட் பண்ணும்போது இவன் கொஞ்சம் கூட திணறல. அதுலருந்தே தெரியுது இவன் கண்டிப்பா சாதாரணமானவன் இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நெனைக்கிறாங்க. அப்ப நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "சரி அத விடுங்க. நான் உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். அந்த ஃபைட்டோட இடையில நீங்க வரலன்னா கூட, நான் அத என் கையாலேயே எல்லாத்தையும் முடிச்சு வச்சிருப்பேன். அப்படி இருக்கும்போது, அந்த ஃபைட்ல நீங்க எதுக்கு அந்த நேரத்துல தலையிட்டீங்க? உங்களோட ஐடென்டிட்டிஸ ரிவீல் பண்ணி பாதுகாக்கிற அளவுக்கு அவன் என்ன அவ்ளோ வொர்த்தா? அதுவும் இல்லன்னா வேற எதனா காரணமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்கிறான். அத கேட்ட டான் ஹரினும், "இல்ல. அந்த பணத்தாசை புடிச்சவனோட உயிர் மேல எனக்கு சுத்தமா கவலை இல்ல. அதுக்கப்புறம் கிளான் லீடர கடன்பட்டவரா மாத்துற எண்ணமும் எனக்கு சுத்தமா இல்ல. அதுக்கு பதிலா அந்த மாஸ்டர் சங்ஜூ அதாவது அந்த எல்டர் மாதிரியான ஒரு கீழ்மையான, கேவலமான ஒருத்தன் இந்த உலகத்துல இருக்கிறதுக்கு இந்த உலகத்தை விட்டு போறதே ரொம்ப நல்லது. அதனால இது எல்லாமே நான் கிளான் லீடருக்காக தான் பண்ணேன்" அப்படின்னு டான் ஹரின்னு சொல்றாங்க. இதை கேட்ட நம்ம ஹீரோவும், "என்னது எனக்காகவா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறான். அதுக்கு டான் ஹரின்னும், "நான் மட்டும் அந்த ஃபைட்ட தடுக்கலன்னா, நீங்க கண்டிப்பா அந்த கீழ்த்தரமான, கேவலமான எல்டரோட கழுத்த வெட்டியிருப்பீங்க. அதுக்கப்புறம் அங்க இருக்க மொத்த மவுண்ட் வாசெட்டோட ஆளுங்களையும் கொன்னுருப்பீங்க." அதை கேட்ட நம்ம ஹீரோவும், "ஆமா நீ சொல்றதும் கரெக்ட் தான். ஏன்னா நானும் அதான் நினைச்சேன்" அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட ஜூஜி கன்னும், "அடப்பாவி! அப்படின்னா நீ அவங்க எல்லாரையும் கொன்னுடலாம் தான் நினைச்சியா? இவனை பார்த்தா 10 செட்ல இருக்க ஒரு செட்டு கூட போருக்கே தயாரா இருக்க மாதிரிலாம் பேசிட்டு இருக்கான்" அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு ஜூஜே கன்னு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோவும், "ஒருவேளை நான் ரொம்ப அவசரப்பட்டனோ" அப்படின்னு சொல்றான். அதுக்கப்புறம் டான் ஹாரின்னும், "அந்த மாஸ்டர் சங்ஸு வந்து யாராலையும் திருத்தவே முடியாத கீழ்த்தனமான ஒருத்தன் தான். ஆனா அவன் யூனியன்ல ஒரு முக்கியமான பதவியில இருக்க ஒருத்தன். அவனை மட்டும் நீங்க கொன்னு இருந்தீங்கன்னா 10 கிரேட் செட்ல இருக்க ஒரு செட்டு மேல நீங்க போர் தொடுக்கிறது அர்த்தமா இருக்கும். அதோட கடைசியில இந்த சண்டை வந்து ஒரு பெரிய போராவே மாறி அதுல நூத்துக்கணக்கான உயிர்கள் போயிருக்கும். அந்த நிலைமை வந்து கிளான் லீடருக்கு ஒருபோதும் வரக்கூடாது அப்படின்றதுக்காக மட்டும்தான் நாங்க அதுல தலையிட்டோம்." இதை கேட்ட நம்ம ஹீரோவும், "அவ சொல்றது சரிதான். இப்ப இந்த நேரத்துல முரிம் யூனியனுக்கு எதிரா நிக்கிறது அவ்வளோ நல்லதில்ல. ஆஃப்டர் ஆல் முரிம் யூனியன்ல இருக்க ஸ்பைஸ் உளவாளிகளோட எண்ணிக்கை கூடிய சீக்கிரம் குறையத்தானே போகுது" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் நினைக்கிறான். சரி ஓகே, இதுக்கான காரணங்கள் இப்ப தெரிஞ்சிடுச்சு. இன்னும் சில கேள்வி கேட்கட்டுமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவும் கேட்கிறான். அதுக்கு டான் ஹரினும், ஓகே எதுனாலும் கேளுங்க. என்ன காப்பாத்த ஏன் இவ்வளோ தூரம் போனீங்க? திடீர்னு நான் எதுக்கு டாங் கிளானோட உதவியாளர் அப்படின்னு சொல்லி நடிச்சீங்க? ஏன்னா நீங்க உண்மையாவே ஒரு உதவியாளர் தான். நீங்க மட்டும் இல்லன்னா அந்த ஹிடன் கேவ்லயோ அப்படி இல்லன்னா அந்த தியன்மு ஹைடவுட்லயோ எங்களோட உயிர் வந்து போயிருக்கும். இதை கேட்ட நம்ம ஹீரோவும் மனசுக்குள்ள, ஸோ அப்படின்னா டாங் கிளான் வந்து அவங்களோட உயிரே போனாலும் அவங்களுக்கு பண்ண உதவியையும் அதுக்கப்புறம் அவங்களோட பகையையும் மட்டும் மறக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்றது உண்மைதான் போல. சரி அப்படின்னா என்னோட அடுத்த கேள்வி, பிரேக்கிங் கிளானுக்குள்ள நீங்க ஏன் ஸ்பைஸ் மாதிரி உள்ள வந்தீங்க? நான் அதை பத்தி ஹானஸ்டா சொல்றேன். ஜேஜிஎங்கள மக்கள்லாம் வரிசையா காணாம போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு பின்னாடி நீங்க தான் குற்றவாளியா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டாங்க. அதனால தான் நாங்க இங்க வந்தோம். இதை கேட்ட ஜூஜே கன்னும், "ஆனா நாங்க இப்போ உங்களை சந்தேகப்படல" அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மனசுக்குள்ள, "அப்படின்னா இவங்க பிளட் செட்டோட ட்ரேசஸ் எதனா இங்க கிடைக்குமா அப்படின்றத கண்டுபிடிக்க தான் இங்க வந்துருக்கானுங்களா? சொல்லப்போனா நானும் அந்த முரிம் யூனியனோட சீரியல் டிசப்பியரன்ஸ் இன்சிடென்ட்டை பத்தி கவனிச்சேன். ஆனா அதுக்கு முன்னாடியே எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டு இருந்தானுங்க. அதனால அதுக்கு பின்னாடி இருந்து இதெல்லாம் ஆப்ரேட் பண்ணது யாரு அப்படின்ற விஷயத்தை என்னால கண்டுபிடிக்கவே முடியல"
அப்படின்னு நம்ம ஹீரோவும் மனசுல நினைச்சிட்டு, ஃபைனலி மை லாஸ்ட் கொஸ்டின். இன்னும் ஏன் என் மேல சந்தேகம் வரல? அதுக்கு டான் ஹரினும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல வராங்க. இதை கேட்ட ஜூஜே கன்னும் பெர்செப்ஷன் பழமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறாரு. அதுக்கு டான் ஹரினும், நான் சொல்ல வந்தது இதை பத்தி இல்ல, உணர்வை பத்தியும் உள்ளுணர்வை பத்தியும் அப்படின்னு சொல்லிட்டு கோவப்படுறாங்க. அதுக்கப்புறம் உங்களோட காம்ரேட்ஸ்க்காக அந்த பிளாக் டெத் ரோச்சஸை சமாளிச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த ஹெவலி கிளேசியல் வாட்டர்லயும் குதிச்சிங்க. அதுக்கப்புறம் அந்த எல்டரையும் ஹேண்டில் பண்ணீங்க. இப்படிப்பட்ட ஒருத்தர் என்னை பொறுத்த வரைக்கும் குற்றவாளியா இருக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என்னோட இன்ஸ்டிடியூஷன் சொல்லுது. என்னோட இன்ஸ்டிடியூஷன் மட்டும் தப்பா இருந்தா கிளானிடரோட நடிப்பு வந்து அசாதாரணமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இதை கேட்ட நம்ம ஹீரோவும், ஓ அப்படின்னா நான் உங்களுக்கு நன்றி சொல்லணுமா? நல்ல பதில் தான். சரி, அதுக்கு பதிலா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த பத்தி சொல்லலாம்னு நினைக்கிறேன். நீங்க விசாரிச்சுட்டு இருக்க அந்த சீரியல் டிசப்பியரன்ஸ் கேஸ நான் உங்களுக்கு முன்னாடியில இருந்தே விசாரிச்சுட்டு இருக்கேன். இதை கேட்ட டான் ஹரினும் ஜூஜே கன்னும், என்ன நிஜமாவா? இல்ல எப்படி அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. இதுக்கு நம்ம ஹீரோவும், ஏன்னா ஜிம் கிலானோட வாரிசான அந்த பொண்ணும் யூஜின் சாங், அதாவது என்னோட பிரதரும் இந்த கேஸ்ல டீப்பா இன்வால்வ் ஆகியிருந்தாங்க. அதனால நான் லாங் இன்வெஸ்டிகேஷன் பண்ணேன். அப்போ குற்றவாளி யாருன்றதை கண்டுபிடிக்க போற ஸ்டேஜில் இருந்தேன். இதை கேட்ட டான் ஹரினும், நான் உங்களுக்கு கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ் ப்ளீஸ் எங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லுங்க. அதுக்கு நம்ம ஹீரோ, நீங்க உண்மையை கேட்ட அப்புறம் பின்வாங்கவே கூடாது. இதை கேட்ட அப்புறம் நீங்க வருத்தப்பட மாட்டீங்க நிச்சயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறான். அதுக்கப்புறம் அப்படியே கட் பண்ணா நைட்டு ஃபுல் மூன். அப்போ நடு காட்டில் கட்ட வண்டியை தள்ளிக்கிட்டு கருப்பு ஹூடிஸ் போட்ட பல பேர் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த கட்ட வண்டியில் இருக்க ஏதோ ஒன்று அசையுது. அதுக்குள்ளேருந்து ஒரு கை வெளியே வருது. அதுக்கப்புறம் அப்படியே ஃபுல் மூனை பார்த்துட்டு இங்கே வந்தா அந்த கை துண்டா கீழே விழுது. அதை வெட்டினவன் திரும்பவும் அந்த கையை எடுத்து அந்த கட்ட வண்டியிலே போடுறான். அதுக்கப்புறம் அந்த பிளாக் ஹூடிஸ் போட்டவங்க திரும்பி பார்த்துட்டு திரும்பி போகிறாங்க. அப்படியே ஒரு ஜூம் அவுட் வந்தா அவங்களாம் நடந்து போயிட்டு இருக்காங்க. இங்கே ஒரு இன்னொரு கை தெரியுது. என்னடா அப்படின்னு பார்த்தா அங்கே சில பேரை போட்டு தள்ளி வச்சிருக்கானுங்க. இவங்களெல்லாம் போட்டு தள்ளிட்டு இவங்க கூட வந்த ஒருத்தனை மட்டும் அந்த கருப்பு ஹூடிஸ் போட்டவனுங்க கட்ட வண்டியில் தூக்கிட்டு போகிறாங்க அப்படின்றது மட்டும் தெரியுது. அதுக்கப்புறம் அந்த கருப்பு ஹூடிஸ் போட்டிருக்க ஒருத்தன் சிரிக்க ஆரம்பிக்கிறான். அங்கே இருக்க எல்லாருமே சிரிக்க ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்களாம் வில்ல பயலுங்க மாதிரி தான் தெரியுது. இதோட அந்த சாப்டர் முடியுது. தேங்க்யூ, பாய்.